அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி பாட் பெயிண்டிங் வீடியோ தான் பாருங்கள். ஒரு குட்டியான பாட்டு, அதில் நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட்டு தான். அக்ரிலிக் பெயிண்ட் ப்ளூ கலரில் நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கு மேலே நான் ஒயிட் கலரில் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் கொடுக்குறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது சிம்பிளான டிசைன் தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஒயிட் கலரில் நான் சும்மா ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுற்றி நான் போடுறேன். அவ்வளோதான் டிசைனு. ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளான டிசைன் தான். நான் இதுக்கு முன்னாடி பாட் பெயிண்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க கூட பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். க்யூட்டான குட்டி பாட்டு, அதில் ஈஸியான ஒரு டிசைன், அதுவும் அழகான டிசைன். ரொம்ப ஈஸி தான். இது யார் வேண்டாலும் வரைஞ்சிடலாம். ரொம்ப பெயிண்ட் பண்ண தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. ஆனால் யார் வேண்டாலும் ஈஸியாக வரைஞ்சிடலாம். அது குட்டி பாட்டில் அழகாக இருக்கும். இதை நம்ம சோப் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை பென் ஹோல்டர், பென்சில் ஹோல்டராக நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். அதுக்கும் அழகாக இருக்கும். இல்லாட்டி இதில் குட்டி குட்டி செடி வச்சு அதை வீட்டில் பால்கனியில் வைக்கல, அதுவும் இன்னமும் அழகாக இருக்கும். நான் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பாட் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ப்ளூ கலரில் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலரில் ஒரு சிம்பிள் டிசைன் கொடுத்துட்டு கடைசியாக குட்டி குட்டி டாட் வச்சு நான் இந்த டிசைனை முடிச்சுக்கிறேன். டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஓவராலாக நான் பாட்டில் டிசைன் கொடுத்து முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குல்ல? இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி 2-3 பாட்டில் நான் டிசைன் கொடுத்துருக்குறேன். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது 3மே குட்டியாக ஒரு பாட்டு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.